இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 101வது வயதில் நேற்றைய தினம் காலமான நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று தற்பொழுது அவரது உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட இருக்கிறது. அவரது இறுதி ஊர்வலம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அவரது பூத உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். தற்பொழுது கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டிருக்கிறது. அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். சுதந்திர போராட்ட வீரரும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரரும் தகைசால் தமிழருமான நல்லக்கண்ணு நேற்றைய தினம் காலமான நிலையில் தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. சென்னை தி நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் இருந்து தற்பொழுது நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று பிற்பகல் அவர் மறைந்தார். இது குறித்தாக தொடர்ச்சியாகவே அவரது இரங்கலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தும் வகையில் இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இறுதி அஞ்சலிக்காக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல திரைத்துறை நடிகர்கள் என அனைவருமே நேரடியாக அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் அவரது உடல் என்பது மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கான கல்வி ஆராய்ச்சிக்காக தானம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர் எழுதி கொடுத்திருந்தார். அதற்காக தான் 2016ஆம் ஆண்டு அவர் உடல் தானம் செய்வதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர் விருப்பப்படி சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக அவரது உடலை தானம் செய்ய குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். அதனை அடுத்துதான் தற்பொழுது அவரது உடல் என்பது தானம் செய்வதற்காக இறுதி ஊர்வலமாக தியாகராய நகரில் இருந்து எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அரசியல் வரலாற்றில் அவர் போன்ற ஒரு தலைவர் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருந்து வருகிறது. நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட அவர் போன்ற ஒரு தலைவர் இனி இல்லை என்ற வருத்தத்துடன் தான் தெரிவித்திருந்தார்கள். பிரதமர் தொடங்கி முதலமைச்சர் அதே போல ஆளுநர், துணை ஜனாதிபதி உள்ளிட்டோர்கள் அவரது இறப்புக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அவர் கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி மூச்சுத்திணறல் ஏற்படுவதும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததுமாக இருந்தது. கடந்த 2 நாட்களாக அவரது உடல்நிலையில் பின்னடைவு என்பது ஏற்பட்டிருந்தது. செயற்கை சுவாசம் என்பது பொருத்தப்பட்டிருந்ததாகவும் தீவிர சிகிச்சை அளித்த பயனில்லாமல் நேற்று உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 101 வயதிலும் அவர் அரசியலில் தொடர்ச்சியாகவே பணியாற்றி வந்தார். அதே போல அவரது போராட்டம் என்பது பல்வேறு போராட்டங்கள் என்பது நடத்தியிருக்கிறார். சுதந்திர போராட்டம் தொடங்கி சாதி எதிர்ப்பு போராட்டம், மக்களின் உரிமைகளுக்கான போராட்டம் என தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே போராடியவர் என்றும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அவரை பற்றி பெருமையாக இந்த பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதும் அதே போல அவர் கட்சியை வழிநடத்தியதும் உள்ளிட்ட பல்வேறு இதையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் வயது மூப்பு காரணமாக அவர் தொடர்ந்தாக வீட்டிலேயே ஓய்வெடுத்தாலும் கூட பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கும் பங்கேற்றிருந்தார். அதே போல குடியரசு தினம் உள்ளிட்ட தினங்களுக்கு நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் கையில் தான் கொடியை ஏற்றுவார். 101 வயது ஆகியிருந்த நிலையில் அவர் காலமாகி இருந்தார். அதற்காக அதற்குள்ள ஒரு ஊர்வலம் என்பது இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவரை யாராலும் காண முடியாது என்ற அளவிற்கு பெரும் புகழ் பெற்றிருந்த நல்லக்கண்ணு தற்பொழுது மறைந்திருக்கிறார். அவரது இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேரடியாக அதே போல தங்களின் வலைதளங்களில் கூட அவருக்கு இரங்கல் தெரிவித்திருந்தது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வந்தது. இந்திய போராட்டம் தொடங்கி விவசாயிகளின் போராட்டம், தீண்டாமைகளுக்கு எதிரான போராட்டம்,
கனிம வள கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் என வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட போராட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக போராடி சிறை வாழ்க்கையும் கழித்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யப்பட்ட காலத்திலும் கூட நெல்லை சாதி வழக்கில் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தார். சிறையில் இருந்து வெளியே வந்ததுமே இந்திய சுதந்திரம் பெற்றது. தொடர்ச்சியாகவே இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்களிலும் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் விவசாய இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி என 18 வயதிலேயே தன்னை கட்சிகளில் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு மேலாக நடத்தியிருக்கிறார். 80 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி பணிகள் அதே போல மக்களுக்கான பணிகளிலும் ஈடுபட்டு வந்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த தேதியிலிருந்தே நல்லக்கண்ணு அக்கட்சியின் மாநில செயலாளராக 4 முறை 13 ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறார். அதே போல 25 ஆண்டுகள் விவசாய சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அவரது அர்ப்பணிப்பு என்பது அனைவரும் பாராட்டுக்குரியதாகவே இருந்து வந்த நிலையில் 80 வயதில் கட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி அவருக்கு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதையும் கட்சி வளர்ச்சி பணிக்காக திரும்பி கொடுத்து விட்டார். அதே போல தமிழக அரசு வழங்கிய அம்பேத்கர் விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் விவசாய சங்கத்திற்கும் கட்சிக்கும் பரிசளித்திருந்தார். மேலும் 2022 தமிழர் விருது என்பது அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. அதற்காக கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையும் தன் பணம் என்பது 5000 ரூபாயை சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நல்லக்கண்ணு வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாகவே அவருக்கு எந்த நிவாரண நிதி வந்தாலும் கூட அது கட்சி பணிக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அவர் வழங்கி பல்வேறு புகழை சேர்த்திருந்த நிலையில் அவர் மறைவு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே இருந்து வருகிறது. தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் அவர் நேற்று இருந்தார். அதற்காக அவருக்கான அஞ்சலி என்பது இறுதி அஞ்சலி என்பது அனைத்து தரப்பினராலும் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது தியாகராய நகரில் இருந்து இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டு அவருக்கான அந்த இறுதி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட இருக்கிறது. அவர் இருந்த பொழுதே அவருக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டிருந்த பொழுதே அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யக்கூடாது, அது தானம் தான் செய்ய வேண்டும், மாணவர்களுக்காக உபயோகமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவரது உடல் என்பது மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் அவரது உடல் என்பது தானம் செய்வதற்கு முன்னதாக மரியாதை என்பது அரசு மரியாதையுடன் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அரசு மரியாதையுடன் அந்த உடல் என்பது மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவதற்காக தானம் செய்யப்பட இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. கோபால் பையன் நின்று வரான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.